Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து சில வசனங்களை நான் காண்பிக்க போகிறேன். ஏன் என்று சொன்னால் நிச்சயம் உண்டாக வேணும். பெருக்கம் தான் கர்த்தருடைய சித்தம் என்கிற ஒரு நிச்சயம் உண்டாக வேணும். கர்த்தரை கனம் பண்ணணும், அது முதல் காரியம். ரெண்டாவது, சில காரியங்களை ரொம்ப கரெக்டா கவனமா ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். சும்மா எப்படி வேணா வாழ்ந்துட்டு பெருக முடியாது. பெருக்கத்துக்கு எதிராக நம்முடைய வாழ்க்கை இருக்குமானால், பெருக்கத்துக்கு எதிராக பிளஸ்ல போகும்போது அதை மைனஸ் ஆக்குகிற விதத்துல நம்முடைய நடவடிக்கைகள் இருக்குமானால் எப்படி பெருகிறதால சீர்படுத்த வேணும், சரிப்படுத்த வேணும், ஞானமாய் நாம் வாழ வேண்டும். மூன்றாவது, இதை பற்றி ஒரு பெரிய நிச்சயம், உறுதி, இதுதான் நம்முடைய லட்சியம் என்று இதைத்தான் பற்றி கொள்ள வேண்டும் என்கிற அந்த ஒரு இது இருக்க வேணும். பாருங்க, ஒரு நிச்சயம் இருக்க வேணும். அதுக்காக சில வசனங்களை எடுத்து காண்பிக்க நான் விரும்புகிறேன். திருப்போம் சங்கீதம் 68, சங்கீதம் 68:19. என்னாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, நம்மேல் பாரம் சுமத்தினாலும் நம்மை ரட்சிக்கிற தேவன் அவரே. என்ன பெரிய குளப்படி பண்ணிருக்காங்க பாருங்க. சங்கீதம் 68:19 ரொம்ப ஜாகிரதையா இருங்க. இந்த ஆளுங்க யாரோ இன்வால்வ் ஆயிருக்கிறாங்க இதை டிரான்ஸ்லேட் பண்றதுல நினைக்கிறேன். நம்மேல் பாரம் சுமத்தினாலும் நம்மை ரட்சிக்கிற தேவன் அவரே என்று இருக்குது. ஆங்கிலத்துல ரொம்ப அருமையா வருது. ஆங்கில டிரான்ஸ்லேஷனை வாசித்து காண்பிக்கிறேன். நல்ல காலம் எனக்கு 2 பாஷை புரியுது. 2 பாஷை புரிந்தாலே கொஞ்சம் பைபிள் கொஞ்சம் அதிகமா புரிஞ்சிடும் நினைக்கிறேன். இங்கிலீஷ் தெரியலன்னா என்ன ஆகுறது பாருங்க. சொல்றதை நம்பிக்க வேண்டியதுதான். நம்ம பாரம் சுமத்தினாலும் நம்ம ரட்சிப்பார், ஸ்தோத்திரம் அப்படின்ட்டு போய்க்க வேண்டியதுதான். ஆனால் சங்கீதம் 68:19 ஆங்கிலத்துல வாசித்தால் இப்படி சொல்லுகிறது: Blessed be the Lord who daily loads us with benefits, the God of our salvation, Selah. எவ்வளவு பெரிய வித்தியாசம் பாருங்க. Blessed be the Lord who daily loads us with benefits, the God of our salvation. தலைகீழ சொல்லி வச்சுட்டாங்க பாருங்க. நம்ம மேல பாரஞ்சுமத்தினால் ரட்சிப்பாருன்னு அங்க சொல்லி இருக்கு தமிழ்ல. இவங்க எப்படி மொழிபெயர்த்துட்டாங்க? சரியான இந்த ஆளுகளா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எப்படி daily loads us with benefits, இவங்க கோயில் பிரசங்கத்துக்கு விரோதமா இருக்குது. இது அப்படி இருக்காதாக்கும், இது இப்படி போட்டலாம் எதுக்கும், நம்ம பாரம் சுமத்தினாலும் நம்ம ரட்சிக்கிறோம்னு அப்படி சொல்லல. ஒரு டிரான்ஸ்லேஷன் இப்படி சொல்லிருக்கேன். பல காமெண்ட்ரிஸே இதன் மூலமா செக் பண்ண பாருங்க. ஏன் இப்படி தமிழ்ல இந்த மாதிரி அலங்கோலமா மொழிபெயர்த்து வச்சிருக்காங்களே, இவ்வளவு ஒரு தப்பா மொழிபெயர்ப்பாங்களே, இவ்வளவு தசமாரி போலாமா அப்படின்னு சொல்லிட்டு பல காமெண்ட்ரிஸை கடகடன்னு எடுத்து பார்த்தேன். நான் பார்த்தா எங்கேயுமே இந்த இங்கிலீஷோட தான் ஒத்து போகுது. எல்லாம் இந்த இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனோட தான் ஒத்து போகுது. அதை விளக்குகிறார்கள் அவர்கள். ஒருத்தர் சொல்றாரு, இதை எப்படி மொழிபெயர்க்க வேண்டும் சொன்னால், தினந்தோறும் அனுதினமும் நன்மைகள் என்னும் பாரத்தை என் மீது சுமத்தி என்னை ஆசீர்வதிக்கிற தேவன் அவரே, என் ரட்சிப்பின் தேவன் அவரே என்று மொழிபெயர்க்க வேண்டுமாம். தினந்தோறும் என்ன பாரத்தை சுமத்துறாராம்? பாரம் சுமத்தினாலும் ரட்சிப்பாருங்கல்ல, நன்மைகள் என்னும் பாரத்தினால் நம்மை சுமத்தி அதனால் ஆசீர்வதித்து நம்மை ரட்சிக்கிற தேவன் அவரே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். தேவன் நன்மைகளின் தேவன். நன்மைகளை லேசா நமக்கு தர விரும்பல. சபை எத்தனையோ வருஷங்களா இப்படிதான் சொல்லிடுச்சு. சில நன்மைகளை கர்த்தர் அளவா கொடுப்பார். ஒரு பிரசங்கர் அன்னைக்கு சொல்றாரு, கர்த்தர் அவரவருக்கு நாய்க்கு வால் அளந்து வச்ச தேவன் எல்லாருக்கும் ஆளாளுக்கு அளந்து வச்சிருக்காராக்கும். என்ன பாருங்க, நாயெல்லாம் கொண்டாந்து பைபிள்ல நுழைச்சிடுறாங்க. பைபிள் மனசுல ஏறல, நாய்க்கு வால் இருக்குதுன்றது ஏறி இருக்கு. கர்த்தர் நாய்க்கு வால் அளந்து வச்சுட்டாராம். அதனால எல்லாருக்கும் இப்படியே அளந்து வச்சிருக்காரு. அதே மாதிரி அளந்து வச்சிருக்காரு. அது எந்த வசனம்? நாய்க்கு வால் அளந்து வச்ச வசனம். அது என்ன, நாய்க்கு வேணா வால் அளந்து வச்சிருக்கலாம், எனக்கும் அளந்து வச்சிருக்காரு. எப்படி அளந்து வச்சிருக்காரு நான் வாசித்து காண்பிக்கிறேன். உபாகமம் 1:11 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் இன்றைக்கு இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரான்னு சொல்லி இந்த நாய்க்கு வால் அளந்து வச்ச தேவன் எனக்கு இப்படி அளந்து வச்சிருக்காரு. ஐயா, நல்லாதான் தட்டுங்களேன். இந்த உலக பிரகாரமான சித்தாந்தம் எல்லாம் பேசாதீங்க.
கர்த்தர் என்ன அளந்து வச்சிருக்காரு? நான் சொல்றேன், எத்தனை 100 வசனம் வாசித்து காண்பிட்டேன். கர்த்தர் என்ன அளந்து வச்சிருக்காரு நான் வாசித்து காண்பிக்கிறேன். எப்படியா இருக்க வேண்டும் என்று வாசித்து முதல் அதிகாரத்துல இருந்து நான் வாசித்து காண்பிக்கிறேன். கர்த்தர் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து பலுகி பெருகி பூமியை நிரப்பி எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளும்படி சந்திக்கிறது இல்ல. எனக்கு என்ன தேவையோ அப்படி சந்திக்கிறது இல்ல. கர்த்தர் நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய தேவைகளை சந்திக்கிறதுன்னு சொன்னா எந்த அளவின்படி சந்திக்கிறார்? என்னுடைய தேவைகளை அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி சந்திக்கிறார். உங்க பிள்ளைய கடைக்கு கொண்டு போறீங்க, ஒரு ஷூ வாங்க கொண்டு போறீங்க, என்ன சொல்றீங்க? அந்த காலத்துல எங்க அப்பா கொண்டு போவார் பாருங்க, எங்க வீட்டுல 9 பிள்ளைங்க. அங்க போனோடனே எனக்கு அந்த எல்லா சட்ட துணி எல்லாம் பிடிக்கும் பாருங்க, அழகழகா இருக்கும், எல்லாம் ஜோரா இருக்கும். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, ஒரு கடைக்கு போனோம், இங்கதான் பிரசவாக்கத்துல, என்னத்துக்கு சட்டை வாங்க போனோம். அப்ப எங்க அப்பாட்ட சொன்ன, இந்த சட்டை வாங்கலாம்ப்பா. நான் சொல்றேன், அந்த காலத்திலேயே அது ரொம்ப விலை, ரொம்ப அதிகமான விலையா இருந்தது. அதை பார்த்துட்டு, ஏய் அப்பா, 9 பிள்ளைக்கு நான் இப்படி வாங்கி தர முடியுமாக்கும்? இதெல்லாம் கேட்க கூடாது, நமக்கு என்ன இருக்குதோ அதன்படி வாங்கிக்க அப்படின்னு சொல்லி, அவருடைய வருமானம் எவ்வளவோ, அவருடைய தகுதி என்ன, அவருக்கு என்ன முடியும், அவர் பாக்கெட்ல இப்ப எவ்வளவு இருக்குது, இப்ப எவ்வளவு செலவழிக்க முடியுமோ அதன்படிதான் வாங்கி கொடுத்தாரு எனக்கு. கரெக்ட், அது ரொம்ப சரிதான். ஏன்னா அதுக்கு மேல வாங்க முடியாது, அவன்கிட்ட கடன் சொல்லிட்டு வர முடியுமா? வாங்கிட்டு 50 ரூபாய் வச்சுட்டு 100 ரூபாய் தண்ணி வாங்கி மீதி 50 ரூபாய் அப்புறம் அடுத்த மாசம் தரேன்னு சொல்லிட்டு வர முடியாது. இருக்கிற அளவுக்கு தான் வாங்கணும், அதுதான் அறிவு. சொன்னாரப்பா 9 பிள்ளை இருக்குது, 9 பிள்ளைக்கு நான் வாங்கி தரணும், ஒரு ஆளுக்கு நீ இவ்வளவு கேட்டனா 9 பேருக்கு நான் எங்க போறேன்? நாங்க வந்து மில்லுல தான் துணி எடுக்கணும். 9 பேருக்கு அச்சனா இதெல்லாம் நம்மளால முடியாது, இருக்கிறத வச்சு கரெக்டா வாங்கு, இவ்வளவுதான் வாங்கி தர முடியும் போ அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுத்தாரு. எனக்கு நல்லா புரிஞ்சு, சரி விஷயம் புரியுது, எனக்கு இருக்கிறதான வாங்கி தருவாங்க. ஆனா பைபிளை வாசிக்கும் போது எனக்கு ஒரு பரலோக தகப்பன் இருக்கிறார். சபையில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு தான் சொல்றேன், என் சொந்த பிள்ளைகளுக்கு தான் சொல்றேன். நான் எவ்வளவு செய்யணும்னு நினைக்கிறேன், செய்ய முடிஞ்சதை என்னால செய்யறேன், என்கிட்ட இப்ப இருக்கிற அளவின்படி தான் நான் செய்ய முடியும். ஆனால் இந்த அளவுக்கெல்லாம் அப்பாற்பட்ட விதத்திலே, நீங்கள் நினைத்து கூட பார்க்காத விதத்திலே, பார்க்க முடியாத விதத்திலே, கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவிலே உங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு பரலோக தகப்பன் உங்களுக்கு இருக்கிறார். அந்த பரலோக தகப்பன் ஐஸ்வர்யம் நிறைந்தவர், வானமும் பூமியும் என்னுடையது என்று சொல்லுகிறார். வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரர் என்று மெல்கிசேதேக்கு ஆபிரகாமிடத்தில் சொன்னான். இவர் மகா உன்னதமான தேவன், வானத்தையும் பூமியும் உடையவராயிருக்கிற தேவன் என்று அவன் சொன்னானே. அப்பேற்பட்ட தேவன் அப்படி சொன்னவனதான் ஆபிரகாமுக்கு ஒரு தெளிவு வந்து, அவன் சொன்னா, அந்த ராஜாவை பார்த்து, ஒரு ஷூ லேச கூட எடுக்க மாட்டேன், ஒரு சரட்டை கூட வந்துட்டு எடுக்க மாட்டேன், போ எடுத்துட்டு போ எல்லாத்தையும், நீ என்ன பணக்காரனாக்குன்னு நீ நாளைக்கு சொல்லுவ. எனக்கு இவ்வளவு உன்னதமான தேவன் இருக்கும் போது, வானத்தையும் பூமியும் உடையவராக இருக்கிற தேவன் இருக்கும் போது, உன் கையில நான் கையை நீட்டுவேன், அவர் கையில தான் நான் கைய நீட்டுவேன், தூக்கிட்டு போவோம் வெள்ளியும் பொன்னியும் சொல்லிட்டான். இப்படி ஒரு வெளிப்பாடு நமக்கு உண்டாக வேண்டும். கர்த்தர் எனக்கு தேவையை எப்படி சந்திக்கிறார்? என்னுடைய தேவையை என்னுடைய அளவின்படி சந்திக்கிறது இல்ல, தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி சந்திக்கிறார். எங்க அப்பா கூட கடைக்கு போனா அவருக்கு பாக்கெட்ல இருக்கிறபடி தான் வாங்கி தருவாரு. எங்க இந்த அப்பா கூட கடைக்கு போனா அவர் பாக்கெட்ல எப்படி இருக்குதோ அப்படிதான் வாங்கி தருவாரு. ஹலோ, இந்த அப்பாவுக்கு கோடிக்கணக்கான பிள்ளைகள் இருக்கிறாங்க, ஆனா பஞ்சமே கிடையாது. எங்க அப்பாவே சொல்றாரு, 9 பிள்ளை இருந்தாலும் எனக்கு பஞ்சம் கிடையாதுன்னு பாரு. அந்த மாதிரி ஆளு பஞ்சத்தெல்லாம் ஒரு நாள் ஏத்துக்கவே மாட்டாரு. பஞ்சமாவது விஜயமாவது எனக்கு கிடையாதுன்னு பாரு. எத்தனை பிள்ளை இருந்தாலும் பஞ்சம் கிடையாது அப்படிங்கிறாள். பரலோகத்தகப்பன் கோடான கோடி பிள்ளைகளை வச்சிருக்கிறாரு, பஞ்சமே கிடையாது, அவர்கிட்ட குறைவே கிடையாது. அவர் சொல்றாரு, உனக்கு தேவையா? எந்த ஸ்டாண்டர்ட் படி நான் அதை சந்திக்க போறேன்னா, என் ஸ்டாண்டர்ட் படி தான் நான் சந்திப்பேன். அப்ப நான் அவருடைய ஸ்டாண்டர்ட் படி வாழ ஆரம்பிச்சிடுறேன். பாருங்க, மெய்யான கிறிஸ்தவன் இப்படிப்பட்டவனா இருக்கிறான். கர்த்தர் பேர்ல உண்மையாக விசுவாசம் வைக்கும் போது, உள்ளத்தில் இந்த பரலோக பிதா எப்படிப்பட்டவர் என்பதை புரிந்து கொள்ளும் போது, அறிந்து கொள்ளும் போது, இது குறித்த ஒரு வெளிப்பாடு உண்டாகும் போது, இதை நான் பற்றி கொள்ளும் போது, இதை விசுவாசிக்கும் போது, அற்பமான எண்ணங்கள்லாம் நீங்கி, இது வேற வழியே கிடையாது. பாருங்க, அவர் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி தானே சந்திப்பாரு. அவர் டாடா, பிர்லா, பில்கேட்ஸ் எல்லாம் விட பெரியவர், ரொம்ப பெரியவர். இவங்க எல்லாம் ரொம்ப சாதாரண ஆளுங்க அவர் கம்பேர் பண்ணா. அவர் கூட்டு போய் எனக்கு வாங்கி தர்றாருன்னா, இருக்கிறதுலயே சிறந்ததா வாங்குவாரு, இருக்கிறதுலயே சிறந்ததான் தருவாரு. அப்படி தரும்போது நான் அதை பற்றி ஏன் குற்ற உணர்வு உள்ளவனா இருக்கணும்? எனக்கு ஏன் அவங்களும் இவங்களும் இப்படி இருக்கக்கூடாது பிரதர், இவ்வளவு வேண்டாம் பிரதர், இது வேண்டாம் பிரதர் சொல்றதுலாம் தேவையே இல்லை. எனக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை. நானா இவ்வளவு கேட்டேன், எனக்கு இவ்வளவு இருக்குதுன்னே தெரியாது, அவர் இவ்வளவு தர்றாரு. ஹலோ,
ஆபிரகாமுக்கு தெரியுமா பெரிய தேசமே நமக்கு சொந்தமாயிடும், தேசத்துக்கு சொந்தக்காரனா இருக்க போறேன்னு. அவன் 2 கிரவுண்ட் கொடுத்தா போதும் ஆண்டவரேன்னு இருப்பான். இந்த காலத்துல சொல்றாங்களே 1.25 கிரவுண்ட் அப்படின்னு, அந்த மாதிரி ஆளா இருந்திருப்பான் அவன். வாழ்க்கையில் அது கிடைச்சா போதும். அவர் சொல்றாரு 1.25 கிரவுண்ட் இல்லப்பா, 1.25 ஏக்கரும் கிடையாது, உனக்கு ஒரு தேசத்தை உனக்கு தர போறேன், தேசத்துக்கு சொந்தக்காரனாக்க போறேன், நீ ஒரு ஓனர் ஆஃப் அ கண்ட்ரி போ அப்படின்னாரு. எவ்வளவு பெரிய தேசம், நான் கண்ணு பாக்குற தூரம், கண்ணு ஓரளவுக்கு தான் பார்க்கும். அப்புறம் சொன்னாரு இல்ல இல்ல கால் நடக்கிற தூரம், எங்கெல்லாம் மிதிக்கிறியோ அதெல்லாம் ஒண்ணுது போ. இருக்கீங்களா? இருக்கீங்களா? அவருடைய அளவின்படி செய்கிறார். இந்த காரியங்கள்லாம் உள்ள இறங்கும் போதுதான் வேலை செய்யும் பாருங்க, சும்மா இல்ல இது. அதுக்குதான் இதுல ரொம்ப தீவிரமா இருக்கணும். இந்த கர்த்தரை அறிந்து கொள்வதில் ரொம்ப தீவிரமா இருக்கணும். ஒருத்தர் சொல்றாரு ரொம்ப பப்ளிக் ரிலேஷன்ஸ் இருக்கணும் பிரதர், உங்களுக்கு வளரணும்னா ஊழியத்துல சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் இப்படி இப்படின்றாரு. கைய என்னன்னு தெரியல. கனெக்ஷன் இருக்கணும், நல்லா கனெக்டடா இருக்கணும், வெல் கனெக்டட் பர்சனா இருக்கணும். அப்படி தெரியுமா, இவரு தெரியுமா, எல்லாம் தெரியுமா, உங்களுக்கு கனெக்ஷன் இருக்கணும் பிரதர். எனக்கு கனெக்ஷன் அங்க இருக்குது, இங்க இருக்கிற கனெக்ஷன் இருக்கட்டும், இது ஒரு பெரிய காரியம் இல்ல. மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியும்? மனுஷனை கெடுக்கவும் முடியாது, என்ன ஆளாக்கவும் முடியாது. இங்க கனெக்ஷன் உண்டாகணும்னா கர்த்தர் தான் அந்த கனெக்ஷனை ஏற்படுத்தணும் இல்லையா? அதனால இந்த கனெக்ஷன்லயே பிரதர் அங்கே இங்கே அலைஞ்சுக்கிட்டு அவங்க பின்னால இவங்க பின்னால போயிட்டு இருக்கிறத விட்டுட்டு கதை வரைச்சுக்கிட்டு அந்த கனெக்ஷனை இன்னும் நல்லா நல்லா வளர்த்துக்கிறது பெட்டர். இருக்கீங்களா? கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் என்ன என்று புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கனெக்ஷன் அதிகமாக இங்க பெருக்கம் அதிகமாகிக் கொண்டே இருக்கும். அதான் வேதத்துல சொல்லி இருக்குது. ஜபத்தை பற்றி சொல்லும் போது மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், கதவை பூட்டிட்டு ஜெபம் பண்ணு இருக்குது. ஏன்னா கதவை பூட்டிட்டு ஜெபம் பண்ணும் போது யாருக்குமே தெரியாது ஜெபம் பண்றது. ஆனா வெளியே வாழ்றத பார்த்தா தெரிஞ்சுக்குவான் எவ்வளவு ஜெபம் பண்றாரு என்று. ஹலோ, அதனாலதான் சொல்லி இருக்கு ஜெபம் உள்ள சீக்கிரட்ல நடக்குது, ஆனா ஆசீர்வாதம் பப்ளிக்ல கொடுத்துடுறாரு. ஆசீர்வாதத்தை யாராவது மறைச்சு வைக்க பார்த்திருக்கீங்களா? ஒரு கார் வாங்கினா அதை கொண்டு போய் எங்க வீட்டுக்கு பின்னால நிக்க வச்சு அது 4 பக்கமும் சவுறு கட்டி அதை அப்படியே பூட்டியா வைக்க முடியும்? அது அப்படியே பளிச்சு தெரியுது பாருங்க. அது இதெல்லாம் மறைக்கவே முடியாது, எதையுமே மறைக்க முடியாது. ஆசீர்வாதத்தை மறைக்கவே முடியாது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் அப்படிப்பட்டது. அந்த ஆசீர்வாதம் வந்துச்சுன்னா அது எல்லாருக்கும் தெரியற விதத்துல வருது. கனெக்ஷன் அவரோட இருக்கிற உறவு ஐக்கியம் என்கிறது சீக்கிரத்துல நடக்கிறது. அதனுடைய விளைவுகள் அதனுடைய பலன்கள் எல்லாம் பப்ளிக்ல கிடைக்கிறது. இருக்கிறீங்களா? எல்லாம் தலைகளா மாத்திட்டாங்க. இது பப்ளிக்ல உபவாசம், பப்ளிக்ல ஜெபம், பப்ளிக்ல இது. ஆனா பப்ளிக்ல ஆசீர்வாதம் கிடையாது. ஏன்னா எல்லாம் பப்ளிக்ல செய்யறதுனால பப்ளிக்ல ஒண்ணும் கிடையாது. உள்ள செய்யணும், வெளி ஆசீர்வாதம். அதுதான் கர்த்தருடைய மெத்தட். இருக்கீங்களா? அப்ப என்னுடைய தேவன் என்னுடைய தேவையை எப்படி சந்திக்கிறாரு? தினந்தோறும் அவர் என்னை என்னத்தால் நிரப்புகிறாராம்? நன்மைகளால் நிரப்புகிறார். அந்த அருமையான வார்த்தைகள் ஆங்கிலத்தில் டெய்லி லோட்ஸ். எல்லாரும் சொல்லுவோம் டெய்லி லோட்ஸ். லோட்ஸ் சொன்னா சுமையை ஏற்றுகிறார். எப்படிப்பட்ட சுமை? ஆசீர்வாதம் என்னும் சுமை, தெய்வீக ஆசீர்வாதங்களின் சுமை, பெருக்கத்தின் சுமை, ஐஸ்வர்யத்தின் சுமை, சந்தோஷம் என்னும் பெருக்கத்தின் சுமை, சமாதானத்தின் பெருக்கத்தின் சுமை, எல்லா தெய்வீகமான நன்மையான காரியங்களுடைய சுமை அதிகமாக எனக்கு தேவைக்கும் அதிகமாக லோட் பண்ணுகிறார். ஒரு நல்ல கிறிஸ்தவன்னா இஸ் ஃபுல்லி லோடட்னு அர்த்தம். எக்கச்சக்கமா இருக்குதுன்னு அர்த்தம். என்ன இருக்குது? எக்கச்சக்கமா சமாதானம் எக்கச்சக்கமா இருக்குது, சந்தோஷம் எக்கச்சக்கமா இருக்குது, நிம்மதி எக்கச்சக்கமா இருக்குது, ஐஸ்வர்யம் எக்கச்சக்கமா இருக்குது, தைரியம் எக்கச்சக்கமா இருக்குது, விசுவாசம் ஏராளமா இருக்குது. இருக்கீங்களா? சரி. டெய்லி லோட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ். தமிழ்ல எழுதுறவங்க எழுதிங்க அங்க பக்கத்திலேயே. ஏன்னா அடுத்த தடவை வாசிக்கும் போது அதை தியானிச்சிட்டு இருக்க கூடாது. 4 ஜெபத்தினாலும் நம்ம ரட்சிக்கிற தேவன் அவரே ஸ்தோத்திரம் அப்படின்னு மாத்தி வாசிக்கணும்.